ஹாய் ஹலோ வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு போண்டா செய்ய போகிறோம். சோயக்கீரை சேர்த்து போண்டா செய்யலாம். ஸ்டவ் பற்ற வச்சு முதல்ல எண்ணெயை வச்சிடலாம், அது சூடு ஏறட்டும். அடுத்து மாவுக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வெங்காயம் எல்லாம் உரித்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், கீரை இதுக்கு பேர் சோயக்கீரைன்னு நாங்கள் சொல்கிறோம். இதுக்கு பேர் என்னன்னு தெரியாது, சோயக்கீரை தான் நாங்கள் சொல்கிறது. இந்த கீரை நல்லா வாசனையாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. போண்டா வடையிலெல்லாம் சேர்த்துனா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதுதான் இப்போ சேர்க்க போகிறேன் இந்த போண்டாவில். பாருங்கள், வெங்காயம், பச்சை மிளகா, இந்த கீரையும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். இவ்வளோ பொடியாக கட் பண்ணுங்க. நல்லா டேஸ்ட்டாக கட் பண்ணும்போதே நல்லா வாசனையாக இருக்கும். இன்னும் இருந்தால் நான் சேர்த்துருப்பேன், ஆனால் எனக்கு இதுவே போதும்னு தோணுச்சு. கடலை மாவு எடுத்தாச்சு, கொஞ்சமாக உப்பு, அடுத்து கொஞ்சம் சோடா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் ரெண்டு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் மிளகா பொடியும் சேர்த்துக்கலாம். இது வெறும் மிளகா பொடி. கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கீரை, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு நம்ம நல்லா போண்டா பதத்துக்கு பிசைந்து எடுத்துக்கலாம். நல்லா பிசையணும். உப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ டேஸ்ட்டு பார்த்து இங்கே சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா போண்டா பதத்துக்கு பிசைந்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைந்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த பதத்துக்கு பிசைந்துக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. அடுத்து போண்டா போட்டுடலாம் ஒன்றா. நல்லா வாசனையான மெதுவான சூப்பரான ஒரு போண்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாயந்தரம் டைமில் டீ குடிக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், வீடியோ தள்ளாமல் பாருங்கள். நல்ல டேஸ்டான ஒரு போண்டா சூப்பராக ரெடி ஆகுது. போட்டானதும் நல்லா இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்கவே நல்லா அற்புதமாக சூப்பராக இருக்குல்ல. இந்த கீரையே நல்ல ஒரு மனம். வடை, போண்டா இது ரெண்டுத்துலேயும் நல்லா சூப்பராக இருக்கும் சேர்த்தாக்கா. நல்ல மீடியம் தீ வச்சு வேக வச்சுக்கலாம். ஹையில் வச்சா போண்டா உள்ளெல்லாம் வேகாது. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. சூப்பரான ஒரு போண்டா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பார்த்திங்களா, நல்லா பொன்னிறமாக சூப்பராக வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, போண்டா ரெடி. செஞ்சு எடுக்கும்போதே சாப்பிட்லான்னு இருக்குது. பாய்.